ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு கடலைப்பருப்பை வச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறாங்க. அதை ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. நான் 3 தடவை கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதில் 2 கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. முழுசாக இருக்கனால வேகலையும் நினைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள் எப்படி நைஸாக வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுடலாங்க. கொதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ இந்த சர்க்கரை நல்லா உருகி வரட்டுங்க. கூட லிக்விட் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ இந்த பருப்பை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி எல்லாம் வற்றுற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ ஓரளவுக்கு தண்ணி வற்றி வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான பொருள் சேர்க்கணுங்க. நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போல் நல்லா வதக்கி இந்த தண்ணி எல்லாம் ட்ரையாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காயை இடித்து எடுத்து வச்சுருக்குறாங்க. அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லத்தை பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு வெல்லத்தை பாகு காய்ச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டுமே போடும்போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அதுக்காக தான் அதை சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி ஓரளவுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் போல் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இது நல்லா இன்னும் ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பும் தேங்காயும் வறுத்து எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸ்வீட் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படும் போது இந்த மாதிரி ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கடலைப்பருப்பு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை சூடு ஆறுனதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.